ஸ்பின்னர்னா என்ன? இந்த ஓடி வந்து 140 கிலோமீட்டர்ல போடுவாங்களே அதானே அப்படின்னா, யோ ஒரு டீம்ல இருக்கவங்க ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலரா இருக்கிறனால உனக்கு ஸ்பின்னா என்ன மறந்து போச்சு. ஸ்பின்னா நின்ன இடத்துல இருந்து ஒரு 4 ஸ்டெப் நடந்து வந்து டுடுக்குன்னு போடுவாங்க. அதுதான் ஸ்பின். ஓ அதுவா? அது என்கிட்ட இல்லைங்க அப்படின்றாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அதனால எஸ்ஆர்ஹெச் உடைய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் தேவைப்படுது. ஜீஷன் அப்படின்ற ஒருத்தர் மட்டும்தான் இந்த சீசன்லயே அவங்க மானத்தை ஓரளவுக்கு காப்பாத்தின ஒரு 7 டிகிரி எடுத்து. அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜாம்பாலாம் விளாட்னதே 2 மேட்ச் தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரே ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி இருக்கிற இவங்க டீம்ல ஒரு இந்தியன் ஸ்பின்னர்னே கிடையாது, சப்கான்டினென்ட் ஸ்பின்னரே கிடையாது. ஜீஷன் ஒருத்தர் தான் ஏதோ மானத்தை காப்பாத்துறாரு. அப்படிப்பட்ட இடத்துல இன்னொரு சப்கான்டினென்ட் ஸ்பின்னர் தேவைப்படும் போது அங்க மேபி ரவிச்சந்திர அஸ்வினுடைய சர்வீஸ் தேவைப்படலாம். கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருங்கும் போது அவங்க அமௌண்ட் எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த 4 டீம் தான். ஆர்ஆர், மும்பை, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச். இந்த 4 டீமுமே ஒரு நல்ல ஸ்பின்னர் தேவைப்படுது. முக்கியமா மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆர்ஆருக்கும் ரொம்பவே தேவைப்படுது. அங்க அட்லீஸ்ட் ஒரு குணால் மானத்தை காப்பாத்திடுறாரு. இங்க அட்லீஸ்ட் வந்து ஏதோ எஸ்ஆர்ஹெச் அதே மாதிரி தான். சீசன் மட்டும்தான் இருக்காரு இல்லையா? ஸோ இப்போ இந்த 3 டீம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்ஆர், எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், மேபி ஆர்சிபின்னு சொல்லலாம்.